என் பேர் மரியா புஷ்பம். என் கணவர் பேர் யேசுராஜா. இப்படி என் கணவரை காணல. நீ 4 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. 2.5 வயசு குழந்த இருக்குது. 2 வருஷமாக ஃபோன் பண்ணலை. போலீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணோம். அவங்களும் எடுக்க தான் செய்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்க்காங்க, ஒவ்வொரு ஆளாக பார்க்கன்னு தான் சொல்லுதாங்க. ஆனால் அங்கே தெரிய மாட்டேங்குது கோயம்புத்தூரில் எங்கே இருக்காருன்ட்டு. எப்படியா கண்டுபிடிச்சி தாங்க. என் பிள்ளைக்காண்டி பிள்ளை அப்பா அப்பான்னு ஏங்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அத்தை மாமா தேடுதாவ. எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு பிள்ளையை வளர்க்க முடியலை. எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தாங்க. உங்களை நம்பி தான் இருக்கோம் நாங்கள் எல்லாரும். நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி தாங்க என் புருஷனை. என் பிள்ளைக்காண்டியாக கண்டுபிடிச்சி தாங்க. என் புருஷனை எனக்கும் ரொம்ப தேடுது. 2 வருஷம் ஆகுது பேசியே, எங்கிட்ட பேசியே. அது நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கோம். வீட்டில் எல்லாருமே தேட தான் செய்தோம். என் புருஷனை எங்கேயுமே தெரியலைன்னு தான் சொல்லுதாங்க. இப்போ அங்கே பார்க்க அங்கே பார்க்கன்னு சொல்லுதாங்க. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. யாராவது பார்த்தீங்க சொல்லுங்கள். என் பிள்ளைக்காண்டியே பார்த்து சொல்லுங்கள் எல்லாரும். எனக்கு புலவனூர், தென்காசி மாவட்டம். என் பிள்ளைய 2 வருஷமாச்சு காணோம். நாங்களும் தேடி பார்த்தோம், ஆள் தெரியல. ஆளை பார்க்கலன்னு ரொம்ப மன உடைச்சலில் இருக்கேன். அதனால் கண்டிப்பாக எங்கன்னா பார்த்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க. மருமகா என் பேரன் எல்லாம் தேடுறப்பட, அதனால் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக தெரியுது. யேசுராஜா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ ஊருக்கு வாடா. ஒரு குடும்பமே அவரை நம்பி தான் வாழுது. என் பையன் அப்பா அப்பான்னு ரொம்பவே தேடுதான். என்ன ரொம்ப தேடுது. எங்கள் அத்தை மாமாலாம் தேனா அழுதுகிட்டே இருப்பேன். சீக்கிரம் வாங்கத்தான். எந்த கடனாக இருந்தால் நம்ம அடைச்சி விடுவோம். சீக்கிரம் வாங்க, பிள்ளைக்காண்டி வாங்க, எங்களுக்காண்டி வாங்க. உங்களை ரொம்பவே தேடுதான். சீக்கிரம் வாங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் குடும்பம் அவரை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கடன் நோரினால் கொஞ்சம் வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வர இன்னொரு 2 வருஷமாக காணவில்லை. கண்ட அன்பர்கள் உடனே தெரியப்படுத்தவும். இந்த வீடியோ போடுறதுக்கு எங்களுடைய முழு சமூகத்தோடு இந்த வீடியோ ஒளிபரப்புவோம். எல்லோரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். நாங்கள் வீடியோ போட சொல்லி நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். என் பையனை எங்கே கண்டாலும் எங்களுக்கு இந்த வீடியோ இதை வச்சு எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்.